நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க. ஒரு சேனலை ஆரம்பிக்கிறீங்க. மணிக்கணக்காக ஒரு வீடியோவை ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அந்த அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு வியூஸே வரலைங்க. வியூஸ் வராதனால தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வியூஸ் வரல அப்படின்னா ஒரு ஆவரேஜ் யூடியூபர் என்ன தெரியுமா பண்ணுவார்? வியூஸ் வர வைப்பது எப்படி, ஹவு டு கெயின் வியூஸ் அப்படின்னு யூடியூப்பில் வீடியோஸாக பார்ப்பார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன மாதிரி டிப்ஸ் போடுறவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ 100 வீடியோ போடு, 100 வீடியோவில் ஒரு வீடியோ உனக்கு வந்து வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிளிங்க்கு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சூதாட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. நீ 100 ரம்மி விளையாடு, அதை ஒரு விளையாட்டில் வந்து நீ ஜெயிப்பா, நீ பணக்கார ஆயிடுவ. நீ 100 லாட்ரி சீட்டு வாங்கு, அதில் ஒரு லாட்ரி சீட்டு வந்து உனக்கு லக்கு வரும்டா அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, நீ வீடியோ மேக் பண்ணிட்டே இரு, உன்னுடைய ஜாப் என்னென்னா யூடியூபருடைய ஜாபே வீடியோ மேக் பண்ணுறதான், அதில் ஒரு நாள் வந்து உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டு பாலை எப்படி அடிக்கணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை. அதுக்குன்னு ஒரு வழி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை. பால் எங்கேருந்து வேணால் வரட்டும், நம்ம வாட்டும் மட்டையை மட்டும் கண்ணை மூடிட்டு சுற்றுவோம், ஏதோ ஒரு பால் அடித்து கிளிக் ஆகி சிக்ஸர் போயிடும். மறுபடியும் இன்னொரு 100 வீடியோ கழிச்சு நீங்கள் என்ன ஆகணும், அதே மாதிரி லக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து ரைட்டான ஸ்ட்ராட்டஜியா, இது லாஜிக்கலாக கரெக்டா? அதற்கு வந்து ஒரு பெட்டர் வே இருக்கும்ல. இங்கே பாருங்கள், யூடியூப்பில் வந்து நீங்கள் 2ஆக பிரிக்கலாங்க. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமுக்காக வீடியோ போடுறவங்க, அவங்க வந்து வியூஸ்க்காக ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 10,000 பேரில் யூடியூப் வந்து ஒரு 300 ரூபா கொடுக்குதுன்னா, அந்த 300 ரூபா வாங்கிட்டு மக்களை மகிழ்விக்கும் கலைஞனாக வாழ்ந்து மறைந்துருவாங்க. இன்னும் யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க யாருன்னா சமுதாயத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 1000 வியூஸ் தான் போகும். இங்கே என்டர்டெயின்மெண்ட் மாதிரி மற்றவனை திட்டி போடுறது, ட்ரோல் பண்ணுறது, பிக் பாஸ் பற்றி பார்க்குறது, சினிமா பற்றி பேசுகிறது, பொலிட்டீஷியன்ஸ் பற்றி பேசுகிறது, இந்த மாதிரிக்கெல்லாம் நிறைய வியூஸ் போகும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்காக யூடியூப்க்கு வராங்க. அவங்களுக்கு 1000 பேர் பார்த்தாலே மோர் தென் இனஃப். அதில் ஒரு 5 பேர் வாங்கினாலே போதும். நான் சொல்கிறது வந்து இந்த கேட்டகரியில் தான். இப்போது இவங்களா இருக்கட்டும் ஒரு விஷயம் இவங்க வந்து கரெக்டாக பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியேஷன். இதை வந்து நிறைய பேர் பண்ணவே மாட்டீங்க. அதாவது வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும் வியூஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது. இப்போ என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க, வியூஸ் வரலைன்னு சொல்கிறீங்க. என்னன்னு போய் சேனலில் போய் பார்த்தோம்னா, ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பாட்டை போட்டுட்டு நான் ஒரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து பஸ்ஸில் போயிட்டு அவங்க அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி, இல்லை வந்து இதை பாரு மான், இது மேலே புள்ளி வச்சுட்டேன்னா இது புள்ளிமான், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடி, இது மாதிரி ஏதோ ஒரு மொக்கையான ஒரு விஷயத்தை போட்டுட்டு இதுக்கு வியூஸ் வரலைங்க, நான் 100 வீடியோ பண்ணிட்டேன், 200 வீடியோ பண்ணிட்டேன். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து குவாலிட்டியாக போடுங்க. குவாலிட்டியான 1080p தான் என்னுடைய ஃபோனில் இருக்குது, 4K குவாலிட்டி இதில் இல்லைன்றீங்க. குவாலிட்டினா இங்கே வந்து யூடியூப்பில் நிறைய நாய்ஸ் இருக்குல்ல, இந்த நாய்ஸ்லேருந்து நீங்கள் தனித்துவமாக தெரியணும். ஏன்னா இங்கே ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னைய மாதிரியே யூடியூப் டிப்ஸ் போடுறான் ஒருத்தவன், காப்பி அடிச்சு டைட்டில் போட்டாலும் சரி, இதை போட்டாலும் சரி, எதாவது வேணால் காப்பி அடிக்கிறான். அதாவது என் சேனல்லே கொடுத்துட்டு நடத்துகிறான். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் இங்கே வந்து வாய்ப்பு கிடையாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வீடியோ பண்ணுறீங்கள, அந்த ஆடியன்ஸுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெஸ்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஐடியேஷன்னா என்ன, எப்படி உங்களுடைய கண்டென்ட்டை மற்ற இந்த நாய்ஸ்க்கு மத்தியில், இந்த டிராஃபிக் மத்தியில் தனித்து தெரிய வைக்கலான்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் காட்டுறேன், பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் டைப் வந்து பாட்காஸ்ட் டைப்புங்க. அது பாட்காஸ்ட்னா என்னென்னா, ஒரு 2 பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் நாலேஜபிளான ஒரு பர்சனை நீங்கள் இன்டர்வியூ எடுத்து வீடியோ போடலாம். இந்த வீடியோன்றது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போது ஆடியன்ஸ் வந்து இதை ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க, ரொம்ப நேரம் வந்து பார்ப்பாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வீடியோ போடுறீங்களே, அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு இப்போ உங்ககிட்ட மட்டும் கண்டென்ட் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நியூஸ் மாதிரி நீ கலெக்டிவாக சொல்லலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னா, ஒரு வாரமாக யூடியூப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோ அப்படின்னு எடுத்து யூடியூப் நியூஸ்ன்னு கொடுக்கலாம்.
இதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு டெக் நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வாரமாக டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அதை வந்து கேதர் பண்ணி ஒரு டெக் நியூஸாக கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், அதாவது டாப் 10 விஷயங்கள் உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் 10 ஹேப்பனிங்ஸ்ன்னு இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் வீடியோவாக பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்மரைஸ்டு வீடியோ, அனிமேஷன் வீடியோ, ஒரு 2D அனிமேஷன் வீடியோ, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விதமான ஒரு கண்டென்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து பேசுகிற மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் வந்து அதை வேறு ஒரு ஆங்கிளில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வந்து பார்ப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரி ஸ்டைலுங்க. அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்டை பற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரம் டீட்டெயிலாக வீடியோ போடுறது. இப்போ இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகலாம். அதாவது உங்களுடைய வீடியோ ஃப்ரீக்வன்சின்றது குறையும். ஆனால் உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குன்னா ரிசர்ச் பண்ணி போடுங்க. அந்த தரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து அவங்க பார்ப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுட்டோரியல் வீடியோஸ் அல்லது ஹவு டு வீடியோஸ். இவங்களுடைய சேனல் பாருங்களேன், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இவங்க வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து என்னுடைய கிளைண்ட் தான். என்னுடைய யூடியூப் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி இவங்க வந்து 1 மந்த்லேயே இவங்களுடைய சேனல்ன்றது மானிட்டைஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், 26 வீடியோவில் 9000 சில்லற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்களுடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. சப்போஸ் என்னுடைய கோச்சிங் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு மானிட்டைஸ் மாஸ்டர் மெத்தட் மூலிமா என்னால் கொண்டு வர வைக்க முடியும். உங்களை என்னால் யூடியூப் மூலிமா பணம் சம்பாதிக்க வைக்க முடியும். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணும்போது ஹாய், ஹலோ, தேர் அப்படின்னு அனுப்பாமல் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை டீட்டெயிலாக எழுதி அனுப்புங்க. இது வந்து பெய்டு கோச்சிங், இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பாருங்கள். இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் லெசன்ஸையே நீதி போதனை மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 விஷயத்தை 2 எக்ஸ்ட்ரீமை வந்து கம்பேர் பண்ணலாம். மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி $1 வெர்சஸ் இந்த $2 lakh $1 வெர்சஸ் $1000 இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வீடியோ போடலாம். இந்த மாதிரிலாம் வித்தியாசமான கண்டென்ட் உங்களுடைய சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணாதான் உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காம்படிட்டர் சேனலை தவிர்த்துட்டு உங்களுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுவாங்க.